பிரைஸ் தி லார்ட். அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா தீர்க்கதரிசி 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாவரும் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சரி, கர்த்தருக்காக காத்திருக்கிறோம், பாக்கியவான்களாகிறோம். பாக்கியவான்கள் ஆகிறதுனால நமக்கு என்ன லாபம்? இப்போ நான் பாக்கியவான் ஆயிட்டேன், எனக்கு என்ன லாபம்? பாக்கியவான்கள் என்றால் எதை குறிக்கிறது? எல்லாரும் பாக்கியவான் என்று யாரும் சொல்லுவாங்கப்பா, நீ ரொம்ப பாக்கியவான்பா, கொடுத்து வச்சோம்பா, உனக்கு 6-7 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவ்வளோ பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, உன் பிள்ளைங்கள்லாம் ஒரு உயர்ந்த அதிர்ஷ்டம் இருக்கிறாங்க, உங்கள் பேர பிள்ளைங்களாம் நல்லா படிப்பில் சிறந்து விளங்குறாங்க, டாக்டர் ஆகுறாங்க, பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீ பாக்கியவான்பா. அந்த பாக்கியவான் என்ற வார்த்தையை ரோட்டில் போகிறவனுக்கு வரவனுக்கு இல்லை, குடிச்சு தன் வழியில் அழிந்து போகிறவனுக்கு சொல்கிற வார்த்தை இல்லை, ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு சொல்கிற வார்த்தை. அன்பானவர்களே, இந்த ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற யாவரும் பாக்கியவான்களா இருப்பார்கள் என்று. இன்றைக்கு ஆண்டவருக்கான வார்த்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சந்ததிகள் பாக்கியவானாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரிடத்துல அன்பா இருங்க, கர்த்தரிடத்துல பயபக்தியுடையவர்களா இருங்க. அப்பொழுது உங்கள் சந்ததியும் ஆண்டவர் பாக்கியவான்களாக மாற்றுவார். 100 வயதா இருக்கலாம், ஆனா பாக்கியவான் என்ற அந்த ஸ்தானத்தை பெறுறதுக்கு கர்த்தருக்கு பயம் வேணும். கடவுளுக்கு பிரியமான பிள்ளையாக இருந்தாலே நாம் பாக்கியவானாக மாற முடியும். ஆமென்.